கடைசி நாட்களில் கொடிய காலம் கிருபையின் காலம் ஆனாலும் விசுவாசத் துரோகம் எழும் நேரம் எச்சரிக்கும் சத்தம் கேள். நித்திய விவாகத்திற்காய் தேர்ந்தெடுத்தார் மணவாட்டியாக சபையை வைத்தார். சரீரமாய் எங்களை இணைத்தார். கிறிஸ்துவே தலைவராய் நிற்கிறார். பரிசுத்த ஆவியின் கையில் நாங்கள் பாதுகாப்பாய் நடத்தப்படுகிறோம். ஆனால் பிசாசு சுற்றி திரிகிறான், விழுங்க வழி தேடுகிறான். எச்சரிக்கையாய் இருவோம் மனமே, எச்சிக்கும் சிங்கம் அருகில். எதிர்த்து நில், விசுவாசத்தில் நில், அவனோடி போகும் நிச்சயம். திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் சிறு நரிகள் கெடுக்க வருமே, தந்திரமானவை நுழையாதபடி அவற்றை பிடித்து அடைக்க வேண்டும். கனிதரும் வாழ்வு தேவனுக்கு பிடிக்கும், அதை சாத்தான் வெறுக்கிறான். சோர்ந்து போகாத விழித்திரு, உன் அழைப்பை காத்துக்கொள். மணவாளன் காத்திருக்கிறார், அன்பின் நிறைவோடு வருகிறார். ஆனால் மணவாட்டி சோர்ந்து போனால் அவர் இருதயம் வலிக்கிறதே. ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று அவர் நினைவூட்டுகிறான். முதல் நாளின் தீயை மீண்டும் எழுப்பிட அழைக்கிறார். திரும்பி வா ஓ மணவாட்டியே, உன் முதல் அன்பை தேடு. விலகாதே உன் தேவனிடமிருந்து, அவர் அன்பு என்றும் நிலை நிற்கும். வனாந்தரத்தில் நடந்த காலம் உன் நேசம் நினைவில் உண்டு என்ன அநியாயம் கண்டாய் என்று கர்த்தர் கேட்கிறார் இன்று. ஜீவ தண்ணீரை விட்டு விட்டு வெடித்த தொட்டிகள் தேடினாய். ஆசீர்வாதம் கலைந்து போனது, அன்பு குளிர்ந்து போனது. உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு பேசும். கட்டுகளை அறுத்தவர் நினைவு மீண்டும் உன்னை அழைக்கும். நற்கனி தரும் திராட்சை நீ என்று அவர் நாட்டினாரே. ஆனால் காட்டு கொடியாக மாறினாய். அவர் மனம் உடையும் அல்லவோ, தாறுமாறாய் ஓடும் மனமே. இன்னும் திரும்பி வா. மணவாளன் காத்திருக்கிறார்.